வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள அரசு முழுமையாக தயார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக இந்திய பங்கு சந்தைகள் வீழ்ச்சி. முதலீட்டாளர்களுக்கு 15 லட்சம் கோடி வரை இழப்பு. தொழில் வளர்ச்சியில் புரிந்து வரும் சாதனைகளால் தமிழ்நாடு தலைசிறந்த மாநிலமாக திகழ்கிறது. தமிழ்நாடு அரசு பெருமிதம். தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்கள் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் 2021 திமுக ஆட்சி அமைத்த பிறகு 46 புதிய தொழிற்சாலைகள் திறப்பு. புதியதாக திறக்கப்பட்ட ஆலைகளில் 1,39,725 இளைஞர்கள் மகளிருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சமூக நீதி என்று பேசிக்கொண்டே சமூக அநீதியை இழைத்திடும் திமுக ஆட்சியின் அலங்கோலங்கள். ஆனங்கூர் ஊராட்சி மன்ற தலைவிக்கு நடந்த சாதிய தீண்டாமையை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தம். தங்கச்சி மடத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம். மணிப்பூரில் மீண்டும் வன்முறை. காவலர் உள்ளிட்ட 3 பேர் கொலை. அடுக்குமாடி கட்டிடத்தின் முதல் தளத்தில் இஸ்ரேல் தாக்குதல். ஹிஸ்புல்லா தலைவர் நசரல்லாவின் மருமகன் பலி. வேட்டையன் திரைப்படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சாராய ஆலை அதிபர்களை கண்டித்து ஏன் தீர்மானம் நிறைவேற்றவில்லை? விசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டால் எந்த பயனும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். ஆட்சியாளர்கள் மீது அரசு மீதும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை கூறினால் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது வழக்கு தொடரப்படும். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை.